பறவையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பறவை 2 பறவைங்க. ஒன்று பருந்து ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. பருந்து பிடிக்கும். அது காரணம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அது வாழற வாழ்க்கை டபுளா வாழும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுளா வாழும். எப்படி அது டபுள் வாழ்க்கை அதுக்கு கிடைக்குது? தன்னுடைய இறகுகளையும் நகங்களையும் உதிர்த்து விட்டு மீண்டும் பிறக்கும் இல்லையா? அதனால் எனக்கு பருந்தை பிடிக்கும். அடுத்து ஒரு பறவையை பிடிக்கும். அதுக்கு பேரு பார்வோன் ஸ்வாலோ. அந்த ஒரு பறவை. அது என்ன பண்ணி கூகுளில் போய் போட்டு பாரு. அது என்ன பண்ணுதுன்னா, கலிபோர்னியால இருந்து அர்ஜென்டினாவுக்கு வருது. சரியா? வந்து குஞ்சு பொறிச்சிட்டு குஞ்சு பொறிச்சு பறவையான உடனே எல்லாரையும் சேர்ந்து மறுபடியும் அர்ஜென்டினாவுக்கு பறக்குதுங்க. இது ஒரு செய்தியை நான் பார்த்தேன். 2 டவுட் எனக்கு. ஒரு டவுட்டு, 8300 கிலோமீட்டர் எப்படி பறக்கும்? என்ன வழி? பார்த்தா கடல் வழி. கடல் வழி போகுதுன்னா எங்க சாப்பிடும்? அது எங்க ஓய்வெடுக்கும்? கடல்ல. அது என்ன சாப்பிடும்? கூகுள் பண்ணி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது என்ன பண்ணோம்னா 8300 கிலோமீட்டர் 16600 கிலோமீட்டர் பறக்குது. சும்மா இல்ல, பறந்து போகுது. ஃப்ளைட்ல போகல, பறந்து போகுது. சிறகு அசைச்சு பறந்து போகுது. 16600 கிலோமீட்டர் பறந்து போகுது. 8300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் போகுது. எங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, கடவுளே, சின்ன விஷயம் பா. அது என்ன பண்ணும்னா, பறக்கும் போதே என்ன பண்ணுமா, ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து வாயில பிடிச்சுக்குமா. எல்லாம் முன்னால பறக்கிற தாய் பறவை இருக்குல்ல, அது ஒரு இண்டிகேஷன் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மீன் வாடை பார்த்த உடனே எல்லாரும் தாழ பறந்து அந்த குச்சியை போட்டுருங்களாம். அந்த குச்சியில உட்காந்துக்குமாங்க. உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு அங்க பறந்து வர மீனை, அது பறந்துன்னா துள்ளி வர மீனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சி எடுத்துட்டு பறந்துருமா. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு இத்தினூண்டு பறவை ஒரு இத்தினூண்டு குச்சியை நம்பிட்டு 8300 கிலோமீட்டர் அசால்ட்டா போயிட்டு வருதுன்னா, நாம் ஒரு சிறிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை கடந்து விடலாகாதா? நல்லா நினைச்சுக்கோ. எது நமக்கு மைனஸ்னு சொல்றாங்களோ அதை பிளஸ்ஸா மாத்து. நான் மாத்தினேன். 2 விஷயம். பொது மேடைகளுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு அதாவது தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க, தெரியாமலே அவமானப்படுத்துவாங்க. தெரிஞ்ச ஐயோ இதெல்லாம் அவமானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவமானப்படுத்துவாங்க. நமக்கு கொஞ்சம் சுயமரியாதை இருக்கா, சுருன்னு ஏறும். நம்ம சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு தோணும் மனசுக்குள்ளே. உங்க வரைக்கும் வரும். அப்படியே ரத்தத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துட்டு அவமானம் கஷ்டங்க. பொது மேடைகளில் நீ இப்போ அதிகாரமா போய் உட்கார் ஒரு இடத்துல, பாரப்பா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னால் எத்தனை அவமானங்கள் உன்னை வந்து சேரும். அத்தனை தாண்டி அப்படி நிக்கணும்னா மைனஸை பிளஸ்ஸா மாத்தணும். எனக்கு என்ன தெரியுமா மைனஸ்? எனக்கு என் வாழ்க்கையில் அவர் சொன்ன மாதிரி தான், மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே தாங்க. சாப்பாடெல்லாம் பசியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சாப்பாடே அடுத்த வாட்டி இல்லைங்கிற பசி தெரியுமான்னு தெரியாது. எனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. 2 நாள் 3 நாள்லாம் அப்படி இருக்கும். அதனாலேயே சத்துணவு சாப்பிடுவேன். ரொம்ப கஷ்டங்க. ஆனா அந்த கஷ்டங்களிலும் என்ன தெரியுமா, எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப நல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்க. வார்த்தைகள் எங்கே நன்றாக இருக்கிற குழந்தைகளை அதை பிடித்துக் கொள்ளுங்க. நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தையோ டிஸ்கரேஜிங்கா யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்ல, அப்படி கையில பிடிச்சிக்கோ, ரகசியத்தை ஜஸ்ட் டிராப் தெம். அந்த பக்கமே போவாத. எவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் டிராப் தெம். நெகட்டிவ் வேர்ட்ஸ், உன்னால முடியாது, நீலாம் பெரிய இதுவா, ஜஸ்ட் டிராப் தெம். எங்க அம்மா சொல்லு, சுல்தானா ஊருக்கெல்லாம் போறல, ஆமாம்மா, எங்க கடல் இருந்தாலும்டி அதுல கால் நினைச்சிடுறியா? ஏமான்னு கேட்டேன் ஒரு நாள். ஏமா, உன் காலில் பட்ட தண்ணி இந்த உலகமெல்லாம் சுத்தம்ல. என்ன தாய்ங்க இவ? நம்ம காலில் படுற தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்னு சொல்ற தாய். அதனால தான் 30-35 நாடுகளுக்கு சுத்த முடியுது. எண்ணங்களை பலமாக வைத்துக்கொள். எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? பொண்ணுங்க, பொண்ணு சொன்னார்ல வரலாற்றிலேயே, ஏன் கோபிநாத் வரும்போது சொல்றது, வரலாற்றிலேயே ஒரு ஆண், ஏன் தெரியுமா சொல்றாங்க? வர்றது இல்ல, அதனால சொல்றாங்க. நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வசை என்னோடு போகட்டும். வாங்க வாங்க வாங்க. நிறைய பேர் வந்தா தானே அந்த வசை போகும், இந்த டிஸ்கிரிமினேஷன் போகும். யாராவது அத்திப்புத்த மாதிரி வரதுனால தான் இது பொம்பளைன்னு சொல்லுது வாய். எல்லாரும் கிளம்பி வாங்கங்கிற. பொண்ணு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? அது ஆண்களுக்கு ஆண்ங்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க. பொண்ணுக்கு பொண்ணுங்கிறதே பிரச்சனை. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? எங்க புரியும்? புரிஞ்சாதான் உருப்பட்டு இருப்போமே. புரியவே புரியாது. ஒண்ணு. 2வது முஸ்லிம் பொண்ணு, அது இன்னொரு பெரிய சிக்கல். 3வது சுமாரான பொண்ணு. பிரச்சனைங்க இதெல்லாம். சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுவேன், நான் பயப்படுறதுக்கு இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பெறுவதற்கும் இழப்பதற்கும் என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. நான் சுயமரியாதையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, தனித்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுயம்பு நான். என் தலைமையில எவன் கையும் கிடையாது.
கடவுள் தவிர்த்து, என் குடும்பம் தவிர்த்து வேறு எவன் தலையும் என் தலை மேல கிடையாது. அதனால் சுயமரியாதையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3 விஷயத்தை எப்படி மாத்தலாம் பாரு. பொண்ணுடா இன்னும் பேசுது தெரியுமா? பொண்ணு அடிச்சிட்டோமா? 2வது முஸ்லிம் பொண்ணுங்கிறாங்க, மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் தேவர திருவாசகத்தையும் என்னமா சொல்லுது. 2வது அடிச்சிட்டனா? 3வது எப்படி அடிச்சேன் பாரு. முக அழகை காட்டி ஜெயிக்காமல் புத்திய வச்சு ஜெயிக்குது பாரு. ஜெயிக்கணுங்க. எதெல்லாம் மைனஸா இருக்குதோ மைனஸை தூக்கி அப்படி போட்டு பிளஸ் ஆக்கணும். இல்லைன்னா 2 கோடா போட்டு பெருக்கலா மாத்தணும். பெருக்கிக்கிட்டே போகணும், விடவே கூடாது. தன்னம்பிக்கை மட்டும் தான். சார் வந்து ஒரு நல்லா சொன்னாரு, ரொம்ப அழகா இருந்தது அந்த சொற்கள். நான் சாமி படத்தை பார்ப்பேன். இந்த சாமி படம் வந்து நம்மள மாதிரியே தானே இருக்கும், இல்ல? நம்மள மாதிரியே தான். நீ காளி எல்லாம் பாரு, நம்மள மாதிரியே. ஒருத்தர் ஒரு வீட்டில் என்ன அநியாயங்க இது. ஒரு பொண்ணு கேட்டுச்சான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நாங்கள் ஒரு 2 மணி நேரம் வெளில போறோம், வேற ஏதாவது வேணும். இல்ல அதுவே போதும். நன்றி கெட்ட ஊருங்க அது, நன்றி கெட்ட வீடு, நன்றி கெட்ட ஊரு, ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த 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 உருவத்தை பார்ப்பேன். நான் எப்படியுமே டிஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன். எதை பார்த்தாலும் டிஃப்ரெண்டாக பார்க்கணுங்க. எல்லாரும் பார்க்குற பார்வை ஒன்று, நாம கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்டாக பார்க்கணும். எனக்கு சிலம்பொலி செல்லப்பன் ஐயா இருக்கார் இல்லையா, அந்த சிலம்பொலி செல்லப்பன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறார், இப்போ இருக்கிறாரு, 90-95 வயசு இருக்கும் அவருக்கு. அவரெல்லாம் கூப்பிட்டா நான் வந்து பேசுவாருங்க, பிரமாதமா பேச. ஒரு வாட்டி நான் அப்படி கேட்கிறேன், ஒரு நிர்வாகி, ஒரு நீதிக்கு உட்காரக்கூடியவர்கள், நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், தான் ஒரு கையெழுத்து போட்டால் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறும் என்கின்ற நிலையில் அந்த பேனாவை பிடித்து வைத்திருப்பவர்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய பேச்சு. அவர் சொன்னாரு, ஒரு சின்ன ஒரு கணக்கு சொன்னாருங்க. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் வழிபோக்கர்கள். சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆள் வந்துட்டு சாப்பாடு கேட்கறான். இவங்க 2 பேரும் முழிச்சு சாப்பாடு தட்டை எடுத்து வைக்கிறாங்க. அவன் சொல்றான், பணம் இருக்கையா சாப்பாடு, பாலைவனத்துல என்ன காசு கொடுக்குற, உட்கார சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆஃபர் பண்றாங்க. சாப்பாடு 2 பேர் எடுத்து வச்சு சமமா பிரிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா அவன் போயிட்டான். இந்த வழிபோக்கர்கள் தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தா அவன் சாப்பிட்டு போன டப்பால 8 தங்க காசு இருந்து. 8 தங்க காசை எடுத்த உடனே அவன் ஏ ஒருத்தன் பி ஒருத்தன் வச்சுக்கோயேன், ஒருத்தன் நீ ஒருத்தினா, ஓகேவா? எடுத்துட்டு ஒருத்தன் சொன்னா, இந்த 4 காசு உனக்கு 4 காசு எனக்குன்னா. சிலம்பரி ஐயார் சொன்னது இது. 4 காசு உனக்கு 4 காசு எனக்குன்னா. நான் இப்ப சொல்றது நீ டேபிள்ல உட்காரும் பொழுது உனக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இது இந்த பாயிண்ட். உன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால உன் விரல் கொஞ்சம் நிற்கலாம், அல்லது நின்ற விரல் போய் கையெழுத்து போடலாம். ஏதோ ஒன்று நடக்கலாம். பாரு, 8 உனக்கு 4 எனக்கு 4. இல்ல நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்தான்னு கேட்டான் ஒருத்தன். காசுக்கு தான் விக்கலையடா. காசு வர வரைக்கும் காசுக்கு விக்கல, காசு வந்துச்சுன்னா காசுக்கு தான். 5 ரொட்டி கொண்டு வந்தான். யார் 5 ரொட்டி கொண்டு வந்தது? நீ 5 ரொட்டி கொண்டு வந்த. நீ நான் 3 ரொட்டி. இந்த அப்ப உனக்கு 3 எனக்கு 5. நீ சொல்லு, அதிகாரத்தில் உட்காந்துருக்க, 4 சரியா 5 சரியா? சரி வச்சுக்கோங்க, 4 5 3 அவங்க எல்லாருமே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்க. பஞ்சாயத்து தலைவர், வாங்கடாங்க காசு கடிச்சிக்கிறீங்களாடா, காசு கொடுங்கடா கையில. காசு வாங்கி வச்சுக்கிட்டாரு பஞ்சாயத்து தலைவர். எவ்வளோடா நீ ரெட்டி கொண்டு வந்தா? 5 சாமி. நீ 3 சாமி. எப்படி சாப்பிட்டீங்க? சமமா வச்சோம் சாமி. எவ்வளோ ஆச்சுடா? சமமா இருந்துச்சு சாமி. எல்லாரும் ஒரு சமமா சாப்பிட்டோம் சாமி. அப்படியா, சரி போயிட்டு வெளில போயிட்டு கொஞ்சம் சுத்திட்டு வா அப்படின்னு. சுத்திட்டு வராங்க. 5 ரொட்டிக்காரன் கையில் அப்படியே ஒரு காசு கொடுத்து அமிச்சிட்டாரு. 3 ரொட்டிக்காரன் காசு கொடுத்து அமிச்சிட்டு 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, 2 பேரும் தனித்தனியாக போகணும், ஓகேவா அப்படின்னு அமிச்சிட்டார். 5 ரொட்டிக்காரன் கையில் பார்த்தா 7 காசு, 3 ரொட்டிக்காரன் கையில் பார்த்தா 1 ரூபா. அந்த 3 ரொட்டிக்காரன் சொல்றான், இவனாவது எனக்கு 3 காசு தரேன்னா, நீ என்னடா 1 ரூபா தரேன் உள்ள ஓடி வரான். ஆமல்ல, நல்ல வேலை நான் 5 எடுத்திருப்பேன், எனக்கு 7 கிடைச்சிருக்கேன்னு வெளில வந்தா. இதாங்க கணக்கு. நிர்வாகம் என்பது, நியாயம் என்பது வேறு, நீதி என்பது வேறுங்க. இது நீதி கணக்கு. நீயும் நானும் பேசிக்கிட்டது 4 4 5 3 எல்லாம் வந்து நியாய கணக்கு. நீயும் நானும் பேசிக்கிட்டு அப்படிதான் தெரியும். ஆனா நிர்வாகத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் பார்வை வித்தியாசமா இருக்க வேணுங்கிறதுக்கு சிலம்பொலியார் சொன்ன கதை. இது ஒரு அராபிய கதை. என்ன தெரியுமா? எவ்வளோடா முந்து நிமிந்து உட்காருங்க. எவ்வளோ ரொட்டி? அவன் 2 சேர்த்தா வெரி குட். ஒருத்தர் எத்தனை துண்டு சாப்பிட்டாங்க? வெரி சிம்பிள். 8 ரொட்டி, ஒரு துண்டுல, ஒரு ரொட்டியில 3 துண்டு, ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டாங்க. 8 ரொட்டினா ஆளுக்கு 8 துண்டு. 1 எடுத்து 3ஆ பிரிச்சிட்டோம். 8 ரொட்டியில 3 3ஆ பிரிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை துண்டு? 24 துண்டு. எப்பா பாஸ் பண்ணிடுவீங்க எல்லாருமே. 24 துண்டாச்சா? ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க? 8 சாப்பிட்டுருக்காங்களா? 5 ரொட்டிக்காரங்கிட்ட எத்தனை துண்டு? 15 துண்டு. அவன் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? எவ்வளவு கொடுத்துருக்கான்? அதனால அவனுக்கு 7 காசு. இவன் 3 ரொட்டிக்காரன் எவ்வளவு துண்டு? 9 துண்டு. எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? எவ்வளவு கொடுத்துருக்கான்? அதனால அவன் கையில 1. இதுக்கு பேரு நிர்வாக கணக்கு.
புரியாதவங்க ஸ்லோவா ரீகலெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. டைம் ஆயிடுச்சுட்டு வேகமா சொல்லிட்டு போறேன். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நான் அந்த படத்தை பார்த்தா 2 கை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கா, 2 கை 2 கால் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் சாமிக்கு. எக்ஸ்ட்ரா பின்னால 2 கை இருக்கு தெரியுமா? பின்னால இருந்து வந்திருக்குமே, இப்படி இங்கிருந்து வந்து இப்படி நிக்குமே, இங்கிருந்து வந்து இங்கிருந்து வந்து இப்படியுமே. இந்த 2 கை என்ன தெரியுமா? ஒன்று புன்னகை, ஒன்று தன்னம்பிக்கை. இது 2 இருந்ததுன்னா நாமளும் சாமி தான். நமக்கிட்டே ஆட்கள்கள் வரும். நல்லா ஜெயிக்கிறது பழகிக்கோ. கான்ஃபிடன்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான மூல மந்திரம். கான்ஃபிடன்ஸ். நான் காம்படிஷன்ல எப்படி ஜெயிப்பேன் தெரியுமா? 40ல 35 நடையிலையும் ஆட்டிடியூட்லயும் பிஹேவியர்லயும் டோன்லயுமே 35 அடிப்பேன் நான். 5 தான். 5 ப்ரிப்பரேஷன். 5ல 2 கழிக்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது. மீதி 3 பேர்ல ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, ஏதாவது ஒரு பரிசு நமக்கு. அவ்வளவுதான். ஜெயிக்கிறதுக்கு காரணமே வந்து கான்ஃபிடன்ஸ் தான். ஆட்டிடியூட் அண்ட் கான்ஃபிடன்ஸ், டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிம்பாங்க. இல்ல டிசிப்ளின்னா கற்றல், லேர்னிங். What is my discipline? My discipline is teaching. My discipline is literature. My discipline is public speaking. Academically discipline நாலே கற்றல். எதுல நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேனோ அதான் என்னோட டிசிப்ளின். டிசைபிள் என்றால் மாணவன் என்றால் டிசிப்ளின் என்றால் கற்றல் தானே. ஆக கற்றல் கற்பவனாக இரு, கற்பதற்கு உதவி புரிபவனாக இரு, கற்றதை கற்பிப்பவனாக இரு. கல்வி ஒன்றுதான், கற்றல் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி. அந்த கருவியை கையில் எடுத்து புறப்பட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த முறை நான் சந்திக்கின்ற பொழுது சிகரம் தொட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள்.